ட்ரெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், அப்படியே பழைய வீடுங்க எல்லாமே. வண்டிகளும் அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக இங்கே போகிறது கிடையாது. இந்த கிராமத்தையே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. ஒரு குப்பை கூட கீழே கிடையாது, அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதாங்க அந்த கறிக்கடை. ஹாய், இவர் தான் இங்கேருந்து வர ரொம்ப நல்லா பேசினார். ஓகே, இந்த வில்லேஜில் பாருங்கள் அங்கங்கே டாக் டாய்லெட்னு வச்சுருக்காங்க. அதாவது டாக் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் டாக் டாய்லெட் பண்ணிடுச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஸோ அவங்க வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டு போயிடலாம். ஸ்ட்ரீட்டாக இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுது பாருங்களேன். இட்டாலியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் இது, கேஸ் ஸ்டேஷன் இது. இந்த கிராமத்துலேயே பாருங்கள் ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எமர்ஜென்சி கால் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஒய்ஃபை ரொம்ப மேண்டட்டரி. ஸோ அவங்களுக்காக வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி இட்டாலியில் இருக்கோம். இட்டாலியில் ட்ரெமோசினி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த வில்லேஜை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெமோசினிங்கிற வில்லேஜ் பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 550 மீட்டர் வந்து அபோவ் ஹைட்டில் இருக்குது. ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு சீனிக்கான வில்லேஜு. நிறையா டூரிஸ்ட் வந்து எஸ்பெஷலி நிறையா டூரிஸ்ட் வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. நிறையா பழங்காலத்து பில்டிங்ஸு, அப்போ உள்ள வீடு எல்லாமே வந்து நம்ம இந்த வில்லேஜில் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வில்லேஜ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதாங்க இந்த வெல்கம் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். வில்லேஜ் இந்த முனிசிபாலிட்டி ஆஃப் ட்ரெமோசினோ. ஸோ ட்ரெமோசினி இதான் நான் சொன்ன அந்த கைண்ட் ஆஃப் வில்லேஜ். இது பார்த்திங்கன்னா அந்த 552 மீட்டர் ஆல்டிடியூடில் அமைஞ்சிருக்கு இந்த வில்லேஜு. கொஞ்சம் நம்ம மலைக்கு மேலே இருக்கோம். இங்கேருந்து அப்படியே பாருங்கள், இதாங்க ஆல்ப்ஸு ஆல்ப்ஸ் நல்லா கிளியராக தெரியுது. உங்களுக்கு சர்ச்சு பெல் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்ச்சு தான் 16th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஓல்டு சர்ச்சு. அதுவும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முனிசிபாலிட்டி, இந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்குது, இது ரொம்ப சீனிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னெலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த சர்ச்சையும் முடிஞ்சால் நம்ம விசிட் பண்ணலாம். இட்டாலியில் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜுங்க இது. இப்படி தான் இருக்குது இங்கே உள்ள வில்லேஜ்லாம் பாருங்கள். வீடெல்லாம் அந்த பழங்காலத்தில் இருந்த மாதிரி இன்னுமே ஒரு மாடர்னிஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இது அந்த மலை மேலே இருக்கிறனால நிறையா ஸ்டீப்ஸ் அண்ட் ஸ்லோப்பாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், திடீர்னு அப்படியே பாதை ஏறுற மாதிரி போகும், அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு 2 டேபிள், கீழே ஒரு 2 டேபிள் டைனிங்காக போட்டிருக்காங்க. பட் பார்க்க செம சீனிக்காக இருக்குங்க. சின்னதாக இருக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மலைகள். இங்கே அவ்வளோ ரெசிடென்ட்ஸ் வாழ்கிறாங்க, எல்லா வீட்லேயுமே ஆள் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கலங்க. ஃபுல்லாக அந்த பறவைங்க கீச்சுன்னு கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. வேறு எந்த சவுண்டுமே கிடையாது. வண்டிகளும் அந்த அளவுக்கு போகிறது கிடையாது. ட்ரெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், அப்படியே பழைய வீடுங்க எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. உள்ளே ஆள்லாம் இருக்காங்கங்க. இதெல்லாம் எம்டி ஹவுஸோ ஹாண்டட் ஹவுஸோ கிடையாது, உள்ளே ஆள் இருக்காங்க. பாருங்களேன் இந்த ஸ்ட்ரீட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும்
ஸோ இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்டாக இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுது பாருங்களேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, அதெல்லாம் வீடு. இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேம்ஸ் பாண்ட் படம் ஏதாவது ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவலைசர்லாம் வந்து பார்த்தீங்களா, ஈக்குவலைசர் 3லாம் இதே மாதிரி லொக்கேஷன் தான் காமிச்சிருப்பாங்க. அதுவும் இட்டாலியில் எடுத்தது, பட் இந்த ஏரியா கிடையாது. இட்டாலியில் அமால்ஃபி கோஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ஷூட் பண்ண. ஸோ அந்த மூவி அங்கே ஷூட் பண்ணது. ஸோ இங்கேயும் ஏதாவது மேபி ஜேம்ஸ் பாண்ட் மூவி இங்கே ஏதாவது ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ தனி ஒரு ரிமோட் வில்லேஜில் இவ்வளோ ஃபெரைன் ஹவுஸ், அதாவது ஹாலிடே ஹவுஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வருவாங்க, டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி யூரோப்பில் இந்த வெக்கேஷனுங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ ஒரு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கம்ப்ளீட்டாக இவங்க அவ்வளோவா சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாங்க. மொபைல் வந்து அந்தளவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு பர்சனல் கால் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 1 வீக் 10 டேஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிறது, இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் ஒரு 1 வீக் 10 டேஸ் மட்டும் பண்ணிவிட்டு, அப்படியும் இல்லைன்னா ஜஸ்ட்டு குக் பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு பாஸ் பண்ணி ஒரு புது ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து வெக்கேஷனுக்கு போவாங்க. நிறையா இங்கே பார்த்தீங்களா ஃபெரைன் ஹவுஸ்னு போட்டிருக்காங்களா. ஸோ ஃபெரைன் ஹவுஸ்னால் என்னென்னா, இவங்க வந்து அந்த booking.com, அந்த ஏர்பிஎன்பி அந்த மாதிரிக்கெலாம் இவங்களோட வீடு வந்து ரெண்ட்டுக்கு வருது. ஸோ இங்கே நிறையா டூரிஸ்ட் வர்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நிறையா பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நம்மளும் இந்த வில்லேஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வாவ், அப்படியே இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அந்த மலைக்கு மேலே. ஸோ அதுதான் அந்த சர்ச்சு நான் சொன்னது. இந்த கிராமத்தையே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. ஒரு குப்பை கூட கீழே கிடையாது, அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. முக்கியமாக இங்கே கிடைக்கிற அந்த பீஸ் தாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அந்த பறவைங்க சவுண்டு மட்டும் கேட்குறதுக்கு, அந்த இயற்கையோடு இருக்கிறதுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. ஃபுல் கிராஸ்லேண்டு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே வந்தாச்சுங்க. நான் கீழேருந்து ஒரு பயங்கர ஸ்லோப்பாக ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு கீழேருந்து அந்த வீடெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெயின் ரோட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு கார் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டோங்க. கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இங்கேருந்து இந்த கம்ப்ளீட் கிராமத்தோட வியூவை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அங்கே லேக் தெரியுது, கார்டா லேக், அதுதான். இங்கெல்லாம் பாருங்கள் வீடு எவ்வளோ நெருக்கமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. கொஞ்சம் டென்சிட்டியோடு தான் இருக்குது இங்கே வீடெலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது மேலே. இதாங்க இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க். யூஸ்வலாக யூரோப்பில் பெட்ரோல் பங்க்கில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளாம் பெட்ரோல் டீசலாக ஃபில் பண்ணிவிட்டு பில் எடுத்துகிட்டு நம்ம தான் கவுண்டரில் போய் பே பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள், இத்தாலியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் இது, கேஸ் ஸ்டேஷன் இது. இதாங்க நம்ம வந்த வழி. ஸோ கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தோம். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மட்டன் கடைங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. மெயினாக வந்து மட்டன் கடை போய் பார்க்கலாம்.
இங்கே உள்ள மட்டன் ஷாப் எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் வச்சுருக்காங்க, நிறையா இது வச்சுருக்காங்க. ஈவன் ரேபிட் கூட இங்கே வச்சுருக்காங்க. இப்போ காலி ஆயிடுச்சு. சிக்கனு இதெல்லாம் லேம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம மட்டன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே மெயினாக லேம் கிடைக்கும். ஸோ லேம், போர்க்கு, கீமா அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்காங்க. இது கிரில் போடுறதுக்குங்க அப்படியே. ஸோ கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கட் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம். ஹாய் ஹாய், இட்ஸ் ரியலி நைஸ், வெரி நைஸ் ஆக்சுவலி. Das ist schön, diese. யா, இந்தாங்க இந்த கம்ப்ளீட் ஷாப்பு. சூப்பர் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. ஓகே, இதான் இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கறிக்கடை. நம்ம அடுத்து போகலாம் அப்படியே வெளியே. இதாங்க இந்த கறிக்கடை. ஹாய், இவர் தான் இங்கேருந்து வர ரொம்ப நல்லா பேசினார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கிராமத்தில் அடுத்து அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கடை. இங்கேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. வானுயர்ந்த மரங்கள். இந்த கிராமம் கம்ப்ளீட்டாக ஒரு வேலி ரீஜனில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றிலும் மலைகளுங்க. மலைக்கடியெலாம் அங்கங்கே அப்படியே அந்த வீடு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், நிறையா டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி போட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ட்ரிங்கிங்க்கு டூரிஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. பட் கண்டிப்பாக குடிக்கிற வாட்டர் கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே உள்ள பறவைங்களுக்காக வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ்க்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம். இந்த கிராமத்துலேயே பாருங்கள், ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எமர்ஜென்சி கால் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஒய்ஃபை ரொம்ப மேண்டட்டரி. ஸோ அவங்களுக்காக வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ரீஜியனில். பாருங்களேன், ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கார் வந்து மேலே ஏறுது பாருங்கள். ஸோ இன்னும் வந்து ஒரு 2 சுற்று மாதிரி மேலே போகணுங்க டாப்புக்கு போகிறதுக்கு. மேலே இருந்து அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து என்ன வியூ பார்த்தோமோ அதே தான், ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். மற்றபடி மேலே வேறு எதுவும் பெருசாக இல்லை. வீடுங்கள், அந்த ரெசிடென்ஸ் ஏரியா மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள். இந்த டாப்பில் இருந்து இந்த கிராமத்தை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இயற்கை சூழல். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசார்ட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலு செமையாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அப்படியே பாருங்கள். இப்போ இட்டாலியில் பார்த்திங்கன்னா வெயிலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இப்போ 20லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. பட் அந்த வெயிலே தெரியல. இவ்வளோ பசுமையான மரங்கள் அவ்வளோ இருக்கிறதுனால இவன் வந்து ட்ரெக் பண்ணி மேலே போனாலுமே அந்த ரொம்ப அந்த வெயில் வந்து நமக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டாலாம் ஃபீல் ஆகலை. இருந்தாலும் இந்த வில்லேஜில் பாருங்கள், அங்கங்கே டாக் டாய்லெட்டுன்னு வச்சுருக்காங்க. அதாவது டாக் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்கேஸ் டாக் டாய்லெட் பண்ணிடுச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஸோ அவங்க வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டு போயிடலாம். ஸோ நாய்களுக்கு கூட ஒரு வில்லேஜ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
இட்டாலிக்கு வந்துட்டு பீஸா அண்ட் லசானியா சாப்பிட்லனா எப்படிங்க? ஸோ இதுதான் இங்கே பண்ணுற ஆத்தென்டிக்கான பீஸா. மார்கரிட்டா அப்புறம் சீ ஃபுட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸா பண்ணியிருக்காங்க. இது வந்து லசானியாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இட்டாலியன் டிஷ் இது. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருந்தது இது. பகல்லே இவ்வளோ அமைதியாக இருந்த அந்த கிராமத்தோட நைட் டைமும் பாருங்கள் எவ்வளோ நிசப்தமாக இருக்குன்னு. 6 மணிக்கெலாம் ஊர் அடங்கிடுதுங்க. ஸோ இந்த கிராமத்தோட நைட் டைம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இதையும் காட்டுறேன். இட்டாலியில் இருக்கிற ஹிடன் ஜெம்ஸ் முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறது லேக் கார்டே. நார்த்தன் இட்டாலியில் அமைஞ்சிருக்கு இந்த லேக் கார்டே தான் இட்டாலியிலே மிகப்பெரிய ஏரி. இதோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 52 கிலோமீட்டர் லென்த்துங்க. இதோட மொத்த ஏரியா சைஸ் மட்டும் 370 ஸ்கொயர் கிலோமீட்ரு. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம சென்னையோட சைஸ் பார்த்திங்கன்னா 426 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட சென்னையோட சைஸுக்கு ஈக்குவலாக இந்த ஏரி இருக்குன்னா நினச்சி பாருங்கள் இதோட பிரம்மாண்டத்தை. இப்போ நம்ம லேக் கார்டேக்கு தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த லேக் எப்படி இருக்குது, இதோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த லேக்குக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆல்ப்ஸ் ரீஜியன். பேராகிளைடிங்கு, சர்ஃபிங்கு, க்ரூஸ், போட்டிங்னு எக்கச்சக்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இந்த லேக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. காடாசியோட பிரம்மாண்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரின்னு. என் பின்னாடி பாருங்கள் அப்படியே அலை அடிக்கிறதுங்க. லேக்கில் அப்படியே ஒரு கடலில் அலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. Now we are entering Lake Garden. லேக் கார்டேக்குள்ளே வந்தாச்சுன்னா இது ஒரு சின்ன ஒரு பீச் ஷோர் மாதிரி இருக்குது. இங்கே குளிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன கடல் மாதிரி இருக்குங்க இந்த ஏரி. என் பின்னாடி நீங்கள் பார்க்குறது தாங்க லேக் கார்டே. இத்தாலியிலே வந்து இதுதாங்க பெரிய லேக்கு. கிட்டத்தட்ட இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 370 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த லேக் கார்டேங்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த லேக்குக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆல்ப்ஸ் ரீஜியன். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லாஸ்ட் ஐஸ் ஏஜ், அதாவது வந்து 10,000-12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளேசியர் ஃபார்ம் ஆகி அவலாஞ்சி மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ அதுலேருந்து இந்த லேக் ஃபார்ம் ஆனதாக சொல்கிறாங்க. ஸோ பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இட்டாலியிலே வந்து ஒரு மிகப்பெரிய லேக்குனால் வந்து இந்த லேக் கார்டேங்க. ஸோ இந்த லேக் கார்டே தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் ட்ரௌசர்லாம் கொண்டு வந்துட்டேன். உள்ளே போய் ஸ்விம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பீச் ஷோர்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பீச் ஷோரில். லேக் கார்டனில் போங்க உள்ளே போங்க. உள்ளே இறங்குனீங்க, தண்ணி பயங்கர சில்னஸாக இருக்குது. அப்படியே அவ்வளோ
ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குங்க. வெளியே தான் இவ்வளோ வெயில் அடிக்குது, பட் உள்ளே இறங்குனதும் என்னால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக உள்ளே இருக்க முடியல. அவ்வளோ சில்னஸ் இருக்குது தண்ணி. இப்போ பாருங்கள், குழந்தைங்கள்லாம் கூட எவ்வளோ அழகாக விளாட்றாங்கன்ட்டிங்க போகுது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்ட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சின்ன ஒரு பீச்சுங்க, எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். இதை பார்த்தா ஆக்சுவலி ஒரு கடல் மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள், சுற்றிலும் மலைகள் சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு ஏரி ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த மேலே வந்து சின்ன சின்னதாக வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த மலைக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது வந்து ஆல்ப்ஸுங்க. சூப்பராக இருக்குது. இதில் எக்கச்சக்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. லைக் பேராகிளைடிங் அந்த மாதிரி நிறையாவே வச்சுருக்காங்க. என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறது தாங்க ஆல்ப்ஸு. அந்த ஆல்ப்ஸ்லேருந்து ஒரு 10,000-12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளேசியர் வந்து உருகி இந்த இடத்துல வந்து ஒரு லேக்காக ஃபார்ம் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த லேக் வந்து அவ்வளோ லென்த்து போகுதுங்க. இந்த மலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு போதும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த லேக் போகுது. கிட்டத்தட்ட 370 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த லேக்கு. ஸோ இத்தாலியிலே வந்து அதனால தான் இதை வந்து லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பின்னாடி பாருங்கள், அப்படியே அலை அடிக்கிறதுங்க லேக்கில். அப்படியே ஒரு கடலில் அலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க இடமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த லேக்கில் நானும் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன தண்ணி தான் பயங்கர சில்னஸாக இருந்தது. கொஞ்சம் மேலே வந்து அப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ கால்லாம் பயங்கர ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஓவராலாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது இந்த லேக்கில் குளிச்சது. இந்த லேக்கோட முழு பிரம்மாண்டத்தை பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு இங்கேருந்து காட்டுறதை விட அந்த ஹில்லுக்கு மேலே போயிட்டு பனோரமா வியூன்னு தனியாக இதுக்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து இந்த கம்ப்ளீட் லேக்கோட வியூ பார்க்க முடியும். ஸோ நான் அதை இப்போ வந்து நான் மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த லேக்கோட வியூ இந்த லேக்கோட வியூ வந்து மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தா ஏரினே சொல்ல மாட்டோங்க. அப்படியே பாருங்கள், ஒரு பெரிய கடல் இது. இதை அப்படியே ஒரு சின்ன ஒரு கடல் சைஸுக்கு இருக்குது இந்த ஏரி. அவ்வளோ பெரிய ஏரி. இந்த முழு ஏரியோட பிரம்மாண்ட காட்சி அப்படியே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த ஏரியோட மேலே அந்த பனோரமா வியூ பார்க்குறதுக்காக மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரி. உங்களுக்கு கீழே அங்கெல்லாம் தெரியும் பாருங்கள், நிறையா அங்கே க்ரூஸ்லாம் போகுது. இங்கெல்லாம் வந்து நிறையா போட்டிங்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பேராகிளைடிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சுற்றிலும் இவ்வளோ பெரிய மலை இருக்கிறனால அந்த ஏரி வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதான் வியூ பாயிண்ட்டு. இங்கே மேலே இருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. கார்டாசி பேராகிளைடிங்கு, சர்ஃபிங்கு, க்ரூஸு, போட்டிங்னு எக்கச்சக்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இந்த லேக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கீழே அந்த குட்டியெல்லாம் தெரியுது பாருங்கள். அங்கே ஒரு க்ரூஸ் போயிட்டுருக்கு. இந்த கார்டாசியோட பிரம்மாண்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரின்னு. அங்கே க்ரூஸ் போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நிறையா க்ரூஸ் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் அங்கெல்லாம் அந்த கரையோரம்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிறையா சின்ன
ஊருங்க, சின்ன சின்ன வில்லேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த சோர்ஸை சுற்றி. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த க்ரூஸ் எடுத்துகிட்டு ஒரு லேக்கில் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு டவுன் ஆர் வில்லேஜுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது போக இந்த லேக்கில் எக்கச்சக்கமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. பேராக்ளைடிங்கு, அப்புறம் போட்டிங், க்ரூஸு அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. ஸ்கீயிங் பண்ணுறதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே ஒரு குட்டி புறா மாதிரி இருக்குது பாருங்கள். புறா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், இதான் அன்னப்பறவை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்களாம் இந்த மாதிரி ஏரியில் குளிச்சுட்டு இந்த மாதிரி சன்பாத் எடுப்பாங்கங்க. இப்போ தான், ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே வின்டர்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சமாக வெயில் ஆரம்பிக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த வெயிலெலாம் தேவைப்படும். வெயில் தேவைங்கிறதுனால இந்த மாதிரி சன்பாத் எடுப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏரி. அப்படியே இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குங்க பக்கத்துலேயே. பார், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. இந்த லேக்கை சுற்றிலும் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. அது வாட்டர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க், கார்லாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சுருக்காங்க இந்த லேக்கை சுற்றிலும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள் கார் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மவுண்ட்டோட அந்த ஹில்லோட ஒரு ஹைட்டில் போயிட்டு இந்த வியூ பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 1 டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த லேக்குக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் இங்கே உட்காந்து இந்த லேக்கை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இட்டாலியில் லேக் கோமோன்னு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே கூட வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த லேக் கோமோ தான் இட்டாலியே வந்து 3rd லார்ஜஸ்ட் லேக்கு. அந்த கார்டே சீங்கிறது அதான் சீங்கிறது லேக்கு. ஸோ இந்த கார்டே லேக்குங்கிறது இட்டாலியே ஃபஸ்ட்டு பிளேஸு. அந்த லேக் கோமோங்கிற வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லேக்கு. பட் அதை விட எனக்கு இந்த கார்டே சீ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பட் லேக் கோமோவோட இந்த கார்டேசே லேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து இந்த ஆல்ப்ஸ் வியூவோட இந்த கம்ப்ளீட் ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இட்டாலி வந்தீங்கன்னா இந்த கார்டேசே லேக் விசிட் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நைட் டைமில் அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுமே வந்து அந்த ஊரில் வந்து லைட்ஸு அந்த இதெல்லாம், அந்த இரவு அந்த மின் விளக்குகளோட அந்த ஊர்கள்லாம் நைட் டைமில் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்சால் அந்த நைட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு நைட் வியூ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படியே பாருங்கள். நான் கொஞ்சம் அந்த மேலே திரும்ப வந்தாச்சு. நைட் டைமும் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் வியூ காட்டலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த கரையை சுற்றிலும் உள்ள ஊரில் அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த சோரில் மட்டும் அப்படியே ஒரு எல்லோ கலர் லைன் போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் லைட்ஸு. ஸோ மேலே இருக்கிறது அங்கங்கெல்லாம் லைட் தெரியுதுல, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிராமம் மாதிரி இங்கே இருக்கிறது. இதாங்க லேக் கார்டேவோட அழகான இரவு காட்சி.
எவ்வளோ அமைதியாக இருக்குது. கிளியர் ஸ்கை தெரியுது பாருங்கள். எந்தவித ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இல்லை. பாருங்கள், மலைக்கு மேலே இருக்கோங்க இது. ஸோ மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஊர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன ஊர்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபேஸ்லாம் வச்சுருக்காங்க. செம்ம சீனுங்க, அது செம்ம சீனிக்காக இருக்குது. ஓகேங்க, நான் இப்போ இந்த காடாசி, அதாவது இத்தாலியில் இருக்கிற லார்ஜஸ்ட் லேக் காடாசிங்கிற லேக் பார்த்துட்டு இப்போ நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன். நம்ம இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் இட்டாலியில் இருக்கிற பிளேசஸ்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த காடாசிங்கிற லேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென், see you all, take care everyone, bye. வானுயர்ந்த கோட்டைகள், மதில் சுவர்கள், பழங்காலத்து கட்டிடங்கள் என்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நகரத்தை நம் கண்முன்னே அப்படியே கொண்டு வருகிறது இந்த பெர்கமோ. இத்தாலியில் அமைந்துள்ள இந்த பெர்கமோ நகரம் 2 பகுதிகள் அமைந்திருக்கு. மலைக்கு கீழே இருக்கும் நகரம் தற்போதுள்ள நவீன நகரமாகவும், மலைக்கு மேல் இருக்கும் நகரம் 10ஆம் நூற்றாண்டில் அமைந்த நகரமாகவும் அமைந்திருக்கிறது. அது எப்படி 10ஆம் நூற்றாண்டு நகரம் தானே கேட்குறீங்க? ஆமாங்க, 1000 வருடத்துக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்த அரசர்களின் கோட்டைகள், அப்போதுள்ள வீடுகள், வீதிகள், தேவாலயங்கள்னு ஒரு ஊரையே அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. பராமரிப்புக்காக அப்பப்போ சின்னதாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த தெருக்களில் நடக்கும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு 10ஆம் நூற்றாண்டில் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி நடந்த மாதிரி இருந்தது. நான் உங்களை இந்த வீடியோவில் ஒரு 10ஆம் நூற்றாண்டு நகரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெர்கமோ ஓல்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்லாம் யூஸ் பண்ண முடியாது, நடந்தால் போகணும். ஒன்லி பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு 8வது ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம இந்த ஓல்ட் டவுனுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து வியூ காமிச்சிடுறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த பெர்கமோ ஓல்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரியில் இங்கே பார்க்குற நீங்கள் பில்டிங்ஸு, சர்ச்சு, வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அந்த 12th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே வந்து புதுசாக ரினோவேட் பண்ணாமல். ஸோ அதனால தான் இந்த பெர்கமோ வந்து இந்த ஹில்லுக்கு மேலே இருக்கிற இந்த பிளேஸை மட்டும் ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்கமோ ஓல்டு டவுனில் நீங்கள் பார்க்குற எல்லாமே 12th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இங்கே பாருங்கள், இந்த டவுன் இப்படி தான் மேலே ஏறுது. நம்ம கார் பார்க்கிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் பண்ணால் அதை கம்ப்ளீட் அந்த மெயின் ஓல்டு டவுன் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். இப்போ உள்ள கோட்டைகள் அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கேருந்து அப்படியே பாருங்கள் இந்த ஓல்டு டவுனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக அந்த ஓடுலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதை அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து மாற்றாமல். ஓகே, நம்ம இன்னும் மேலே போகலாம். நம்ம மேலே ஏறி வந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறையா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அந்த தெரியுது பாருங்கள், கம்ப்ளீட் ஓல்டு டவுனு. நம்ம அதுக்கு வந்து இப்படி தான் நடந்து போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு வெஹிக்கிள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச சைக்கிளும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருமே இங்கே சைக்கிளும் ஓட்டி பார்க்க முடியல. ஸோ இந்த கம்ப்ளீட் டவுனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், நம்ம பார்க்கணுன்னா நடந்து மட்டும் தான் போய் பார்க்க முடியும். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மாளிகைகளோட கோட்டைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயங்க. இது அப்படியே இந்த மாதிரி ஓல்டு டவுன்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகும்னா நமக்கு நம்மளோட ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்குலாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட கட்டிடக்கலைகள் வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், 12ஆம் நூற்றாண்டில் உபயோகித்த அந்த பீரங்கி, அந்த துப்பாக்கிகள்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிஷின் கன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் பீரங்கி மாதிரி இருக்குது. ரோமாபுரி மன்னர்களோட கோட்டை இதுதான். நம்ம ரோமன்ஸ்ன்னு சொல்லப்படுற கிங்ஸ் வாழ்ந்த மன்னர்கள் வாழ்ந்த இடம். இப்போ இதை ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னா மேலே போயிட்டு இந்த கம்ப்ளீட் 360 டிகிரி வியூ இந்த ஓல்டு டவுனை வந்து பார்க்க முடியும். இந்த இது பார்த்திங்கன்னா அந்த 12th செஞ்சுரி, அந்த 10லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மன்னர்களோட அரண்மனை இது. இந்த அரண்மனையோட நுழைவாயிலுங்க இது. இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த ஊர் ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் இப்போ ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஊருக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. அப்போ உள்ள தெரு வீதிகள், அப்போ இருந்த வீடு, அப்போ இருந்த சர்ச்சு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அங்கே அப்படியே உள்ளே என்ட்ராகலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நீட்டாக போகுதுங்க. இங்கிட்ட ஒரு பாதை போகுது, இங்கிட்ட ஒரு பாதை போகுது. அப்படியே இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரீட் போகுதுங்க. எவ்வளோ நேரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஓல்டு டவுன் ஸ்டார்ட் ஆகிறனால கார்லாம் நம்ம இங்கேயே பார்க் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, நம்ம இந்த சைடு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். பாருங்களேன், எந்த வீடுமே ரினோவேட் பண்ணல, பெயிண்ட் அடிக்கலை, எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுருக்காங்கங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே நமக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது நமக்கே ரியலாகவே ஒரு ஃபீல் வருதுங்க. அந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருப்பாங்க, அப்போ உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும், நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே நடந்து போகிற மாதிரி ஒரு ரியலாகவே ஒரு ஃபீல் கிடைக்கிது இங்கே நடக்கும்போது. இதை நம்ம சத்திரம் அல்லது மடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இதுதாங்க இந்த ஓல்டு டவுனோட ஒரு மெயின் ஸ்ட்ரீட், ஒரு மெயின் தெரு அல்லது வீதி அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நிறையா டூரிஸ்ட் இங்கே வர்றதுனால இங்கே உள்ள சாவரின்ஸு, இங்கே மெயினாக கிடைக்கிற பொருட்கள்லாம் மாதிரி வச்சு ஷாப்ஸ் இருக்குது. மற்ற இடத்த விட இந்த தெரு பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, ஒரு 12th செஞ்சுரியிலே ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாகவே வீடு கட்டியிருக்காங்க. நல்லா உயரமாகவே தாங்க இருக்குது வீடெல்லாம்.
நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். நம்ம யூரோப்பில் மெயினான சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி சிட்டிக்கு நடுவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சிட்டி ஹால் தாங்க. ஓல்டு டவுனில் அந்த ஒரு 12th செஞ்சுரியில் இருந்த ஒரு சிட்டி ஹால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது இந்த மெயின் ஏரியா மட்டும் ஓரளவு கொஞ்சம் கமர்ஷியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபே அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறையா டூரிஸ்ட் வர்றதுனால கொஞ்சம் வச்சாகணும் அப்படிங்கிறனால மெயின் ஏரியாவில் மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த சிட்டிஸ், அந்த உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது லிட்ரலாக வந்து ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடியே நம்ம அந்த வீடெலாம் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து ப்ராப்பராகவே நல்லா ரியலைஸ் பண்ணிக்க முடியும், நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சர்ச்சு, இது 12th செஞ்சுரி செகண்ட் ஹாஃபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அதாவது 1150வது வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1150 AD கிபி அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு சர்ச்சுங்க இது. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம போயிட்டு வரலாம். ஆனால் உள்ளே என்னால் கேமரா எடுக்க முடியாது. பட் நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். கேமரா நாட் அலோட் போட்டிருக்காங்க. நாய்க்குட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்த சர்ச்சோட மேப் அப்படியே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதை அப்படியே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அப்படியே ரியலாக இருக்குது பாருங்கள். அப்படியே மாடலை இங்கே வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறதே இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த டவர் பெல் வந்து இங்கே இருக்குது. சர்ச்சோட பின்பகுதியில் என்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக கிளியராக போட்டிருக்காங்க. நம்ம தமிழில் வட செலவு தென் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சூரிய நகர்வை வச்சு சொல்லப்படுற ஒரு கால அளவு. இன்னொன்று தட்சியாயனம், அப்புறம் உத்தராயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சூரியன் வந்து வருஷத்தில் 2 தடவை தான் எக்ஸாக்டாக கிழக்கில் உதித்து மேற்கில் மறையுங்க. மற்றபடி வந்து இது இந்த சைடும் வந்து சூரியன் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நகர்வு, அந்த சூரியனோட பயணப்படுற கால அளவை வந்து மென்ஷன் பண்ணி வட செலவு தென் செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே ப்ராப்பராக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது, நீங்களும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மந்த்து முடியும் போது கரெக்டாக அந்த சூரிய நகர் வந்து இங்கே, அதாவது வந்து இங்கே எக்ஸாக்டாக வந்துட்டு திரும்ப வந்து இந்த நிழல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அப்படியே மூவ் ஆகிட்டு கரெக்டாக வந்து இதோட எண்டுக்கு போவோங்க. திரும்ப அங்கேருந்து அடுத்த 6 மந்த்தில் வந்து அந்த எண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனோட நிழல் மூவ் ஆகிட்டு இந்த எண்டுக்கு வருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 நாள் தான் எக்ஸாக்டாக கிழக்குலேயும் மேற்குலேயும் உதிக்கும். ஸோ அதை வந்து அந்த டைம்லேயே இந்த மாதிரி போட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழர்களும் இந்த விண்ணியலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை இங்கேயுமே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, இவங்களும் அதெல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், அந்த டைரெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், ஈஸ்ட்டு, அது வந்து வெஸ்ட்டு. ஸோ அந்த டைரெக்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 8 டைரெக்ஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெறும் 4 மட்டும் பண்ணல, அந்த 8 டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணி அவ்வளோ சூப்பராக கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து சூரியன் வந்து அந்த எண்டில் அந்த ஷேடோ வருது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இங்கே வரும், திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப வந்து அந்த மாதிரி போகும். ஆக்சுவலி இங்கே அந்த ஸ்ட்ரீட்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரோவாகவே, அதாவது ஃப்ளாட்டாகவே இல்லைங்க, நிறையாவது வந்து ஸ்டீப்பாக ஏறுது, இல்லை ஸ்லோப் மாதிரி பயங்கரமாக இறங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. இது வந்து ஹில், அந்த மலைக்கு மேலே இருக்கிறனால கூட அப்படி இருக்கலாம். இந்த வீடு, இந்த பில்டிங்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. டோர்லாம் பாருங்கள், அப்போ உள்ள டோர் இதெல்லாம்.
பிரிக்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க பெல் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இமிடியேட்டாக பாஸ் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், ஏதாவது ஒரு அவசர காலகட்டத்தில் வந்து இந்த பெல் அடிப்பாங்க. இங்கே இருக்கிற பெல் டவர் இப்போவும் நைட்டு 10 மணிக்கு 100 தடவை மணி அடிக்குமாங்க. இந்த மணி 10ஆம் நூற்றாண்டில் தினமும் இரவு அடிக்கப்படுமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஊரோட வாயில் கதவுகள் மூடப்படுவதை குறிப்பதற்காக இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். நான் இப்போ அந்த ஓல்ட் டவுன் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்பவே வந்து ஒரு 12th செஞ்சுரியில் இருக்கிற ஒரு டவுன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டின மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற அந்த மெயின் சிட்டி ஹாலாக இருக்கட்டும், அந்த சர்ச்சாக இருக்கட்டும், இங்கே உள்ள அந்த ஸ்ட்ரீட், அந்த சாலைகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்படியே அதில் நடந்து போகும்போது ஒரு 12th செஞ்சுரியில் நடந்து போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ரோமாபுரி மன்னர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களோட வாழ்க்கை, இவங்களோட வரலாறு, கட்டிடக்கலைகள் எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத வந்து இவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் சரி, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் சரி அவ்வளோ ஈஸியாக கடத்துகிறாங்க. எனக்கு என்னென்னா, இதை விட மிகப்பெரிய பேரரசர்கள்லாம் நம்ம ஊரில் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட அரண்மனைகளோ மாளிகைகளோ எதுவுமே இப்போதைக்கு அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கிடையாது. அட்லீஸ்ட் இனிமையாவது நமக்கு கிடைக்கிற ஆதாரங்கள் அதெல்லாம் வச்சு நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் சரி, அடுத்து உள்ள ஜென்ரேஷனுக்கும் சரி, நம்மளோட வாழ்க்கை முறைகள், வரலாறு, நம்மளோட கட்டிடக்கலைகள் எல்லாத்தையும் வந்து கடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு தாட்டு. அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye. இந்த உலகத்தில் பல அதிசயமான நகரங்கள் இருக்குதுங்க. அந்த அதிசயமான நகரங்களோட வரிசையில் வெனிஸுக்குன்னு தனி இடம் உண்டு. அப்படிப்பட்ட அதிசயமான நகரமான வெனிஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்டர்ன் இட்டாலியில் அமைஞ்சிருக்க மிதவை நகரமான வெனிஸ் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்குதுங்க. இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, இந்த ஊருக்குள்ளேயும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று, இந்த வெனிஸை கார் ஃப்ரீ சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே நம்ம எங்கேயும் காரில் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டால் நம்ம எய்தர் பை வாக் ஆர் போட் எடுத்து தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் வெனிஸ் சுமார் 118 சின்ன சின்ன தீவுகளால் ஆனது. அவ்வளோ தீவுகளையும் சின்ன சின்ன பிரிட்ஜஸ் அப்புறம் கேனல் மூலியமாக இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி வருஷத்துக்கு 1-2 மில்லிமீட்டர் கடலுக்குள்ளே மூழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வெனிஸ் நகரம் எப்படி இருக்குங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்லலாம் காருக்கு தாங்க டாக்ஸி ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேனல் வழியாக வந்து நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற பிரிட்ஜிலே ரொம்ப அழகானதும் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு தான் இது. ஹாய்ங்க, நான் இப்போ வெனிஸ்க்கு ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் வெனிஸ் வந்திருக்கேன். எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த சிட்டி எப்படி இருக்கும், இந்த வெனிஸுங்கிற போர்ட் சிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. இங்கே வந்து நம்ம கெனல் ரைடு அப்புறம் வாட்டர் டாக்ஸின்னு நிறையா இதெல்லாம் எடுத்து ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். இந்த வெனிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஐலாண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜஸ்ஸு அப்படியே வந்து கெனல்ஸு அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வெனிஸ்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணாலும் எய்தர் இந்த வாட்டர் டாக்ஸின்னு சொல்லப்படுற அந்த போட் எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா வந்து நம்ம நடந்தே தான் ட்ராவல் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் வெனிஸோட டாப் வியூ. அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வெனிஸ்க்கு வர முடியும். நம்ம காரு பஸ்ஸில் வரும்போது அந்த பிரிட்ஜு தான் அந்த மெயின் இட்டாலியோட மெயின் சிட்டியிலேருந்து இந்த வெனிஸோட போர்ட் சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறது. இதாங்க வெனிஸோட மெயின் பஸ் ஸ்டாப்பு. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது. இதாங்க வெனிஸில் வந்து நிறையா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது. நான் நிறையா சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரிட்ஜஸ் கட்டியிருப்பாங்க, அதில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெனிஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரிட்ஜஸ் பார்க்க முடியும்.
இதை வாட்டர் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது நம்ம இந்த வெனிஸ்குள்ளே ஒரு பிளேஸில் இருந்து ஒரு பிளேஸ் போகணுன்னா இந்த மாதிரி நம்ம டாக்ஸி மாதிரி இந்த வாட்டர் டாக்ஸிங்கிறத எடுத்துகிட்டு ஒரு பிளேஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டைமு நானும் இப்போ தாங்க வெனிஸை பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் நீட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. நான் இந்த வெனிஸில் ஃபேமஸான ஒரு கேனல் ரைடு வந்து புக் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம இங்கேருந்து போக போகிறோம். இங்கேருந்து வந்து நம்ம நடந்து போகணுன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும். அதனால் வந்து இங்கே வாட்டர் டாக்ஸி இருக்குது, அதை எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம போக போகிறோம். வெனிஸில் ஃபஸ்ட் டைமு வாட்டர் டாக்ஸியில் ஏறி இருக்கேங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு கேனல் ரைடு, இங்கேருந்து நம்ம கேனல் ரைடு பண்ண போகிறோம். அந்த பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் நடந்து போகிறதுக்கு வந்து 40 மினிட்ஸ் காட்டுச்சு. பட் போட்டில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. நான் இங்கேருந்து இந்த வெனிஸ் சிட்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையா பிரிட்ஜஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடெல்லாம் பாருங்கள், பழங்காலத்து வீடுகள், அந்த ஓல்டு ஆர்கிடெக்சர் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே உள்ளவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு. வெளியே போனோன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நடந்தெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி வந்து போட்டில் தான் போவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டுங்க. ஸ்ட்ரீட்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் போயிட்டுருக்குன்னு. பயங்கர பெருசுங்க. நான் சின்ன சின்ன கேனல் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் பயங்கர ப்ராடாக இருக்குது இதெல்லாம். இப்போ இந்த வாட்டர் டாக்ஸி ஸ்டாண்டில் நிப்பாட்டுறாங்க அந்த போட்டை. Sorry. Yeah. Sorry. ஃபஸ்ட்டு டைம் இந்த வாட்டர் டாக்ஸியில் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வெனிஸு. நான் சின்ன சின்ன கேனல்ஸாக தான் இருக்கணும்னு நினச்சேன். பட் ரொம்ப ப்ராடாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே போகலாம். நம்ம ஊர்லலாம் காருக்கு தாங்க டாக்ஸி ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இதை வாட்டர் டாக்ஸி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த வெனிஸ்லேயே பாருங்கள் ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதெல்லாம் பயங்கர பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த ரோமன்ஸ் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வெனிஸ் பாருங்கள் பயங்கர க்ரௌடடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வீக்கெண்ட் இன்னைக்கு, அதனால் வீக்கெண்ட்ங்கிறனால இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்னால இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
இங்கே இருக்கிற பிரிட்ஜிலே ரொம்ப அழகானதும் ஒரு டார்க் ஹிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு தான் இது. இந்த பிரிட்ஜ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு வெனிஸோட கோர்ட்டையும் இன்னொரு பக்கம் வெனிஸோட பிரிசனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ பிரிசனர்ஸாக போகிறவங்க லாஸ்ட்டாக வெனிஸை இந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்குறனால இதை பிரிட்ஜ் ஆஃப் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க கேனல் ரைட் போகிற நம்மளை கூட்டிகிட்டு போகிற போட்டு. உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம பயங்கரமாக ஆடுதுங்க. இப்போ வெனிஸில் இருக்கிற அந்த கேனல் ரைட் போகிற போட்டு வந்து எடுத்தாச்சுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேனல் வழியாக வந்து நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் டாக்ஸியில் வந்தது வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேயே வந்துட்டோம். இப்போ வந்து அந்த சின்ன சின்ன கேனலுக்குள்ளேயும் வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ இது வந்து வெனிஸில் ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போட் ரைடு இது. நம்ம பின்னாடி ஒருத்தவர் தாங்க அந்த போட்டை இது பண்ணிட்டு வராரு. தண்ணியோட கலர்லாம் பாருங்கள், சூப்பராக தெரியுதுங்க. நான் ஆக்சுவலி தண்ணிலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் உள்ளே அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே அதுக்குள்ளேலாம் டனல்குள்ளேலாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நம்ம ஊரெல்லாம் எப்படி ஆட்டோ, பஸ்ஸு, கார்லாம் போகுமோ அந்த மாதிரி இங்கே போட்டு போகுங்க வெனிஸில். பாருங்கள். இப்போ நான் போகிறது தாங்க கோண்டோலா போட் ரைடு. வெனிஸில் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போகிற போட் ரைட்னா இது தாங்க. இவங்க வெனிஸில் இருக்க சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே இருக்க வீடு, ரெஸ்டாரண்ட்ஸ்னு எல்லாமே பார்க்க முடியும். இந்த கோண்டோலா ரைடு நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்கள கோண்டோலியர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்கு அவ்வளோ ஈஸியாக வர முடியாதுங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதும் இவங்களுக்கு நேவிகேஷன், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும்னு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே பாருங்கள், அப்படியே நம்ம போட்டில் ரைட் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பார்த்துருவீங்க. அது எதர் சின்னதாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸை வந்து சின்ன சின்ன லேண்ட் ஏரியா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் பார்த்திங்கன்னா எந்த வித குப்பை, அழுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் 2 பக்கமும் அவ்வளோ ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க, மக்கள் வாழ்கிறாங்க. ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தெருங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. தெரு விட்டு கீழே இறங்குனா தண்ணிங்க. இந்த கனல் டூர் பார்த்துட்டு வந்துட்டேங்க. அந்த கனல் டூர் போட் ரைடு போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஸ்ட்ரீட்குள்ளேலாம் போகிறது, அவங்க இப்போவுமே வந்து இவ்வளோ ரெசிடென்ட்ஸு, இத்தனை மக்கள் அங்கே வாழ்ந்தாலும் அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நான் எங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வெனிஸ் ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் க்ராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து போகலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வெனிஸில் உள்ள ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலுங்க. பார்த்தா 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்லை, ஒரு நார்மலாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. பட் உள்ளே நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்குது. சரிங்களா, ஹோட்டல் மொனாக்கோ 1 கிராண்ட் கனல்.
எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ளே இருந்து அந்த கெனலோட வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் இங்கே. ஓகேங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் சூப்பராக வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைடல் ட்ரெஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கான அந்த அலங்காரம்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் வெனிஸில் உள்ள ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸுங்க. எவ்வளோ நேரோவாக எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறையா ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் இங்கே இருக்குது. இது பிஸ்தா க்ரீமுங்க. உள்ள அந்த க்ரஸ்ட் மாதிரி வெளியே பண்ணிட்டு உள்ள பிஸ்தா மாதிரி வச்சுருக்காங்க. இதிலே வந்து அங்கே பாருங்க சாக்லேட் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது போக நிறையா சீஸ் கேக்கு, சாக்லேட் கேக்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நான் இந்த சாக்லேட் இது வாங்கியிருக்கேங்க. உள்ளே ஃபுல்லாக சாக்லேட் வச்சுருக்காங்க. இது என்ன க்ரஸ்ட்டுன்னு தெரில. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அவுட்டர் க்ரஸ்ட் வந்து நிறையா நட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. சாக்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆட்டோ டாக்ஸிக்கெலாம் எப்படி பேரம் பேசுகிறோம் அந்த மாதிரி இவங்ககிட்டயும் பேரம் பேசலாங்க. ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு கம்மி பண்ண சொன்னால் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேசிவிட்டு பிளேஸுக்கெலாம் போகலாம். நம்ம எந்த பிளேஸ் போகிறோமோ அதுக்கு போய்க்கலாம். சொல்லுங்கப்பா. இந்த போட்லேயே பாருங்கள் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே காட்டுது. நம்ம போகிற டிஸ்டன்ஸு, ஸ்பீடோமீட்டரு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுதுங்க. இப்போ நம்ம வெனிஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. இதோட நம்ம இட்டாலியன் சீரீஸ் நிறைவுக்கு வருகிறது. இந்த வீடியோ சீரீஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.